மங்கு மறைய வழிகள் பற்றி தான் பார்க்க போறோம். நிறைய பேருக்கு ஒரு 35-40 இயர்ஸ்லயே மங்குன்னு சொல்லக்கூடிய இந்த மெலாஸ்மா ப்ராப்ளம் வந்து ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் வீட்டில் இருந்த மாதிரி ஹோம் ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு கம்ப்ளீட்டா அதுக்கான என்னென்ன பெஸ்டான ஃபுட்ஸ் எடுத்துக்கணும், அதுக்காக பெஸ்டான மெடிசின்ஸ் என்னென்ன சூஸ் பண்ணணும். இது வந்து எல்லாரும் நினைக்கிற மாதிரி ஒரு ஸ்கின் ட்ரீட்மெண்ட்னால மட்டும் நம்ம சரி பண்ண முடியாது. இந்த பிரச்சனைக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு டீடாக்ஸ், நம்ம ஒரு பிளட் டீடாக்ஸ் தான் இந்த பிரச்சனையை சரி பண்ணும். சரி, இப்ப இந்த மங்கு எப்படி இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் ஒரு ஐடியாவுக்காக நம்ம பார்க்கலாம். ஸோ இப்ப காட்டுற மாதிரி அந்த கன்னத்துல அப்படியே பிக்மெண்டேஷன், டார்க் கலர்ல பிக்மெண்டேஷன், பிளாக் ஸ்கின்னுக்கும் நல்லா விசிபிளா தெரியும். அதே மாதிரி ஒயிட் ஸ்கின்லயும் நல்லா கிட்ட பார்க்கலாம். மூக்கு, கன்னம், ஸோ ரெண்டு சைட்லயும் பொதுவா பாத்தீங்கன்னா இந்த கன்னத்துலயும் இந்த கன்னம் இது மேலதான் அதிகமா அதோடைய ஒரு தாக்கம் இருக்கும். ஸோ இதுதான் வந்து மங்குன்னு சொல்லுவாங்க. நம்ம நிறைய பேர் இதை வந்து எப்படி எப்படி நினைப்பாங்கன்னா, இது மங்கு வந்துட்டா நமக்கு ஏதாவது கஷ்டம் வரும்னு நிறைய பேர் நினைப்பாங்க. மங்கு வந்துட்டா நமக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் அப்படின்ற ஒரு சில திங்கிங்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னா, கண்டிப்பா இந்த ஒரு அடையாளத்தால நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தீர்மானிக்க முடியாது. இது கண்டிப்பா ஒரு விதமான ஒரு நெகட்டிவ் எனர்ஜி தான். ஸோ அதை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும், எப்படி இது திரும்ப வராத அளவுக்கு நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். ஸோ இப்ப மங்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம தெளிவா பார்த்துட்டோம். இப்ப தொடர்ந்து இதற்கான காரணம் பற்றி பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மங்கு பிரச்சனைக்கு எல்லாரும் கிரீம்ஸ் தடவுறது, இல்லைன்னா ஏதாவது ஒரு பியூட்டி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, இந்த மாதிரிதான் வந்து இது வரைக்கும் இதுக்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்றது நம்ம திங்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பொதுவாக இந்த ப்ராப்ளம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம இதை வந்து கரெக்டான ப்ரொசீஜர்ல நம்ம ட்ரீட் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த போட்டோ பாருங்க. இந்த போட்டோல என்னென்ன ஆர்கன்ஸ் ஃபேஸ்ல இருக்குன்னு தெளிவா மார்க் ஆயிருக்கு. ஸோ அப்ப இது நீங்க கூகுள்ல டவுன்லோட் பண்ணலே வரும். இந்த மங்கு வரக்கூடிய இந்த ஏரியால தான் நுரையீரலுக்கான புள்ளியும் லிவருக்கான பாயிண்ட்டும் இருக்கு. சோ அப்ப நுரையீரல்ல தேங்கக்கூடிய ஒரு டெபாசிஷன், நுரையீரல்ல ஏற்படக்கூடிய சில கழிவுகளுடைய தேக்கம் தான் இந்த மாதிரி ஃபேஸ்ல பர்டிகுலரா ரெண்டு கன்னங்கள்லயும் வரக்கூடிய இந்த மெலாஸ்மா ப்ராப்ளம்கான ஒரு முக்கியமான காரணம். சோ அப்ப இந்த மெலாஸ்மா ப்ராப்ளம வெறும் கிரீம்னாலயோ இல்ல நீங்க வேற ஏதாவது ஒரு பியூட்டி ட்ரீட்மெண்டால மட்டும் நீங்க இதை ஃபேஸ் பண்ண முடியாது, இதை கியூர் பண்ண முடியாது. சோ அப்ப இந்த மெலாஸ்மா எதனால வருது, என்ன காஸ்னால வருது நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். சோ அது மார்க்கா இருக்கிற இடம் நுரையீரல், முக்கியமா நுரையீரல். அப்ப அந்த நுரையீரலை நம்ம சளிக்கழிவுகளை வெளியேற்றம் செய்ய செய்ய கண்டிப்பா இந்த மெலாஸ்மா பெர்மனண்டா கியூர் ஆகும், திரும்ப வராத அளவுக்கு கியூர் ஆகும். அதுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். சோ அப்ப அந்த நுரையீரல் சுத்தத்துக்கு நம்ம என்னென்ன பண்ணணும், என்னென்ன மருந்துகள் எடுத்துக்கணும், என்னென்ன டயட் எடுக்கணும்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மெலாஸ்மா ப்ராப்ளம் என்ன காஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த மெலாஸ்மா ப்ராப்ளம்ல என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும்னா, எப்ப பாரு ஒரு கவலை கவலை கவலை, ஒரு விதமான டவுனான எனர்ஜி தாட்ஸ் எதுவுமே வந்து பாசிட்டிவா இருக்காது. எப்ப பார்த்தாலும் ஒரு நெகட்டிவ் சினாரியோல இருப்பாங்க. இது வந்து வராது, இது செய்ய மாட்டாங்க, இது நடக்காது, நம்ம இப்படியே இருந்துருவோம், அந்த மாதிரியான தாட்ஸ் ரிலேட்டடான ஒரு ப்ராப்ளம். ஸோ எப்பயுமே நுரையீரல் வீக்கா இருக்கும்போது இந்த மாதிரி தாட்ஸ்ல பிஹேவியர் சேஞ்சஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அப்ப அந்த மாதிரியான எதிர்மறை எண்ணங்களை நீங்க எதிர்கொள்ள இந்த பிரச்சனை சரியாகும். கண்ணாடியை பார்த்து பார்த்து ஐயோ இது வந்துருச்சு, ஐயோ இது எப்படி மறைக்கலாம், ஐயோ இது என்ன பண்ண போறோம், இது இப்படியே இருந்துருமா, நம்ம அழகெல்லாம் போயிடுச்சு, இந்த மாதிரியான திங்கிங் எல்லாம் பண்ணாதீங்க. இதை வந்து எப்படி நம்ம கம்ப்ளீட்டா கியூர் பண்ண முடியும், இதை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போறோம். இது வந்து 4 பேர் சொல்றாங்க அதனால வருத்தப்பட்டுட்டு இருந்தா சரியாகுமா? ஆகாது. அப்போ இதை சரி பண்றதுக்கு முதல்ல என்ன தேவை, பாசிட்டிவான தாட்ஸ். என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பா வாழ்க்கையில் நடக்கும். அப்ப இந்த நோய் இல்ல, எந்த நோயா இருந்தாலும் இது அவ்வளவுதான் சரியாயிடும், இது நமக்கு கீழேன்னு நினைக்கிறோம். எல்லாரும் என்ன பண்றது, இது நமக்கு மேல, எப்ப பாரு ஒரு பிரச்சனை வந்து இது நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, இது பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. தங்களுக்கே வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துருது. சோ அதனால அதை ஹேண்டில் பண்ண, ஃபேஸ் பண்ண ஒரு பயம், ஏதாவது ஒரு தப்பான ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணி அதை அதிகப்படுத்திக்கிறாங்க வருஷ கணக்கா. சோ அப்போ கிரீம்ஸ் அப்ளை பண்றது, கெமிக்கல்ஸ் ஏதாவது யூஸ் பண்றது, ஆயின்மெண்ட்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணி இன்னும் அந்த ப்ராப்ளம் வந்து வர்ஸ் ஆயிட்டே இருக்கும். சோ அப்போ நம்ம சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் மைண்டை கிளியரா வச்சுக்கோங்க. கவலைப்படுறத ஃபர்ஸ்ட் நிறுத்திக்கணும். டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வந்துட்டு நல்ல பாசிட்டிவான பிரேயர்ஸ், பாசிட்டிவான எண்ணங்கள், வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்வது, இது வந்து இதுக்கு ரொம்ப 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 அவசியம்.
ஸோ நம்ம முகத்துல இருக்கக்கூடிய ஒரு மார்க் எதனால இது மங்கு வந்தா பொங்கு மங்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ப அதிகமா வரும்போது நமக்கு அதிகமான துன்பம்லாம் வாழ்க்கையில வரும்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப இதை எப்படி நம்ம கொரிலேட் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னா, நம்ம கிட்ட ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி இருக்கு. ஸோ அந்த நெகட்டிவ்னால அதை நீங்க எப்படி வேணா பேர் வச்சுக்கலாம். ஸோ அதனால நம்ம வந்து சில ட்ரபிள்ஸ் லைஃப்ல ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்ப அந்த ட்ரபிள்ஸ் சரியாகணும்னா வெறும் மருந்து மட்டும் பத்தாது. அதுக்கு தேவையான ஒரு பாசிட்டிவான திங்கிங், ஒரு பாசிட்டிவ் ப்ரேயர்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அப்ப அந்த எதிர்மறையான எண்ணங்களை முதல்ல வழிபாடு மூலமா எதிர்கொள்ள கத்துக்கோங்க. பாசிட்டிவா திங்க் பண்றதும் நல்ல விஷயங்கள் செய்யவும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா உறுப்புகளுக்கு ஒரு புது எனர்ஜி வந்துடும். அந்த எனர்ஜி வந்துட்டா நிச்சயமா ஹீலிங் நம்ம பாடியில பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கான ஒரு ஹீலிங் வந்து கடவுள் ஏற்படுத்தி வச்சிருக்காரு. நம்ம மனநிலை சீரா இருக்கும்போது எல்லா உறுப்புகளும் சீரா வேலை செய்யும். அந்த நோய் ஆட்டோமேட்டிக்கா தன்னைத்தானே சரி பண்ணிக்கும். சோ அப்ப நம்ம மனநிலை சீரா இல்லாத போதும் நம்ம வாழ்க்கையில நிறைய ஒரு கவலைகள், ஒரு விதமான ஏமாற்றங்களை சந்திச்சு அதன் ரீதியான பாதிப்புகள்னால இந்த மாதிரி தோல் நோய்கள் அதிகமாகுது அப்படின்றதுதான் உண்மை. மேக்சிமம் தோல் நோய் இருக்கிறவங்களுக்கே பிரச்சனை தெரியுமா? என்னை பார்த்து அடுத்தவன் என்ன கேட்பான், ஐயோ கேட்பானே, அவன் கேட்கிறான். அந்த பிரச்சனை தான் முதல்ல ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ண கத்துக்கோங்க. லைஃப்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வரதான் செய்யும். ஸோ ஃபேஸ் பண்ணி ஜெயிச்சா நம்ம அவ்வளவுதான், சிம்பிள். அவங்க 4 பேருக்கு பயந்துட்டே இருக்கிற வரைக்கும் நம்ம ஏதாவது ஒரு கவர் பண்ணி மறைச்சுக்கிட்டே தான் இருக்கணும். சரி, ஓகே, இப்ப இதுல இருக்க நல்லா இந்த மெலாஸ்மாவோட காஸ் என்ன, இந்த மங்கை எப்படி நம்ம வீட்டுல இருந்த மாதிரி சரி பண்றதுக்கான வழிகள் என்ன அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ இப்ப நமக்கு ரீசன்ஸ் நல்லா புரிஞ்சிருச்சு. ஃபுட் கண்ட்ரோல் பத்தி பார்க்கலாம். ஃபுட்டுக்கு இதுல எந்த அளவு தொடர்புடையது அப்படின்னா, நம்ம நல்லா ஈஸி டைஜஸ்டிவ் ஃபுட்டா சாப்பிடணும். கொஞ்ச நாளைக்கு உருளைக்கிழங்கு அதிகமா சாப்பிடுறது, அதே மாதிரி அதிகமா கேஸ் பிடிக்கிற பருப்பு அதிகமா சேர்த்துக்கிறது, நான்வெஜ் புரோட்டீன் நான்வெஜ் அதிகமா சாப்பிடுறது, இதெல்லாம் கொஞ்சம் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். இந்த மங்கு பிரச்சனை ஒரு நுரையீரல் பிரச்சனை சொல்லியிருந்தோம். அப்ப கண்டிப்பா டைஜஷன் ப்ராப்ளம், மோஷன் சரியா போகாம இருக்கும், இல்ல கேஸ் ப்ளோட்டிங், மோஷன் ஒரு வேளை போயிருந்ததுன்னா கேஸ் வயிற்றுல ஃபீல் பண்ணுவாங்க நிறைய. ஸோ அப்ப அந்த கேஸஸ் கெட்ட காத்து வெளியே போக போக நல்ல நுரையீரல்ல இருக்க சளிக்கழிவுகள் ஃபுல்லா வெளியேறும். நல்ல ஒரு ஃப்ரீ பிரீத் கிடைக்கும். ஆட்டோமேட்டிக்கா ஸ்கின்னுக்கு போக வேண்டிய சர்க்குலேஷன் எல்லா சப்ளிமெண்ட்ஸுமே ஆட்டோமேட்டிக்கா ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்ப அந்த டீப் ரிலாக்ஸேஷன் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ தூங்கும் போதும் சரி, தாட்ஸ் ஓட விட்டுட்டே தூங்காதீங்க. நம்ம தூங்கும் போதுதான் கொஞ்சம் அந்த தாட்ஸ் கம்மியாகணும். சில பேருக்கு அப்படி ஆகுறதே இல்லை. படுக்கும் போது என்ன நினைவுக்குள்ள உள்ள போறாங்களோ அதை அப்படியே கண்டினியூஸா முழிச்சிட்டு இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரியே யோசிச்சுக்கிட்டே நைட்டு பூரா தூங்குறது. ஏன் வந்து இந்த மெலாஸ்மா ப்ராப்ளம நம்ம வந்து கண்ட்ரோல் பண்றதும் கியூர் பண்றதும் அவசியம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஒரு விதமான சிம்டம்ஸ், நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய பெரிய வித பிரச்சனைகளுக்கான ஒரு அறிகுறிகள். அதனாலதான் கண் பார்வை கோளாறு ஏற்படுறது, முகத்துல இந்த மாதிரி மூக்குல சத வளர்ச்சி ஏற்படுறது, மெலாஸ்மா ப்ராப்ளம் வர்றது, ஸ்கால்ப்சோரியாசிஸ் ப்ராப்ளம் வர்றது, அந்த மாதிரி காதுல சில குறைபாடுகள் வர்றதெல்லாம் நம்ம ஆர்கன்ஸ்ல பிரச்சனை இருக்கு அப்படின்றது நமக்கு இண்டிகேட் பண்ணுது. ஸோ அப்ப நம்ம இந்த சிம்டம்ஸையே நம்ம கியூர் பண்ணிக்கும் போது அது நெக்ஸ்ட் லெவல் கிரானிக் ப்ராப்ளம்ஸா அது டெவலப் ஆகாது. ஸோ அதனால இந்த மங்குக்காக நம்ம இவ்வளவு தூரம் நம்ம இன்டெப்தா பேசுறோம். இன்னும் நம்ம அதை புரிஞ்ச மாதிரி நம்ம காட்டணும். அந்த ஃபேஸ் அக்குபஞ்சர் போட்டோல எந்த அளவுக்கு அந்த மங்கு இருக்க ஏரியா வந்து லங்ஸ், நுரையீரலும் லிவருக்கான பாயிண்ட், இதை நீங்க கூகுள்ல டவுன்லோட் பண்ண கிடைக்கும். ஸோ அந்த அளவுக்கு அந்த உறுப்புகளோட அந்த இடம் எப்படி சம்பந்தப்பட்டிருக்கு. ஃபேஷியல் அக்கு ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. ஃபேஸ்ல சில இடங்கள்ல நம்ம ப்ரெஸ் பண்ணும் போது ஆர்கன்ஸ் கியூர் ஆகும். அதே போல லெக்ஸ்ல சில பாயிண்ட்ஸ் ப்ரெஷர் பண்ணும்போது ஆர்கன்ஸ் கியூர் ஆகும். ஸோ நமக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குங்கிறத நம்ம காலுடைய உள்ளங்கால் பாதத்தை பார்த்து நம்ம அப்படியே தெளிவா கண்ணாடி மாதிரி நம்மளால வந்து அதை கண்டறிஞ்சு என்ன பிரச்சனை இருக்கு, ஸ்கின்ல என்ன விதமான ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க பேஷண்ட், உறுப்புகள்ல எந்த அளவுக்கு பாதிப்பு வந்து ஏற்பட்டிருக்கு, இந்த அளவுக்கு துல்லியமா நம்ம பார்க்க முடியும். நம்ம பேஷண்ட்ஸ் அமைச்ச சில கால்களோட பாதங்களோட போட்டோஸ், நம்ம ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்களோட போட்டோஸ் நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். பார்த்தா இன்னும் இன்டெப்தான ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த கால் பாதம் நீங்க பார்க்கலாம், கொஞ்சம் கிளார் அடிக்குது. ஸோ நம்ம வீடியோஸ்ல போய் பார்த்தீங்கன்னா தெளிவா இருக்கும் எல்லாம். இந்த கால் பாதத்துல பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு மார்க்ஸ் இருக்கிறது, ஒரு பிரவுன் கலரான மார்க்ஸ், அந்த மாதிரி காலில் வந்து ஏதாவது ஒரு விதமான ஒரு அடையாளங்கள், அதுவும் பர்டிகுலரா அந்த ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டடான அடையாளங்கள் நம்ம நிறைய பார்க்க முடியும். ஸோ நம்ம இதை வச்சுதான் ப்ராப்பரா பேஷண்ட் வந்து நம்ம டயக்னோஸ் பண்றதும் அந்த பர்டிகுலர் ஆர்கன்ஸை
நம்ம கிளென்சிங் பண்றதோ அந்த மாதிரியான. இப்ப இந்த மெலாஸ்மா ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க கால் பாதத்தை நீங்க பார்க்கலாம். அந்த பாதத்துல இதோ இந்த நம்ம கை கை டச் பண்ற இந்த ஏரியால ஏதாவது ஒரு மார்க்ஸ் கண்டிப்பா இருக்கும். இது இந்த ஏரியா, இந்த ஏரியால ஏதாவது ஒரு விதமான மார்க்ஸ். இந்த 2 ஏரியா தான் லங்ஸுக்கான பாயிண்ட். ஸோ அதுல நீங்க வந்து செக் பண்ணி பாத்தீங்கன்னா, ஒண்ணு மொத்தமா ஒரு மாதிரி ஸ்கின் வந்து திக்கா இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா ஸ்கின்ல வந்து ஏதாவது ஒரு விதமான பிளாக் மார்க்ஸ், ஏதாவது ஒரு பிரவுன் மார்க்ஸ் இருக்கும், மஞ்சள் கலரான செடிமெண்டேஷன் இருக்கும், இல்ல அந்த பர்டிகுலர் நுரையீரல் பகுதியில பாத்தீங்கன்னா ஒரு விதமான வீக்கம் தெரியும். சோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு அடையாளம் கண்டிப்பா அந்த காலுடைய பாதத்துல நீங்க பார்க்க முடியும். சோ இப்ப இந்த ஃபுட் காட்டுறேன் பாருங்க. இந்த ஃபுட்ல இந்த லங்ஸ் பாயிண்ட் ஒரு நிமிஷம். இந்த லங்ஸ் பாயிண்ட்ல ஒரு விதமான வீக்கம் இருக்கு. ஸோ இந்த ஏரியால ஒரு நல்லாவே ஒரு வீக்கம் இருக்கு. ஸோ அந்த வீக்கம் வந்து லங்ஸ்ல ப்ராப்ளம் இருக்கிறத நமக்கு இண்டிகேட் பண்ணுது. ஸோ மெலாஸ்மா அப்படின்றது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இங்க பாருங்க லங்ஸ் பாயிண்ட் எப்படி இருக்கு பார்க்கலாம். லங்ஸ்ல எந்த மாதிரியான அடையாளம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அப்போ நம்ம இந்த அளவுக்கு நம்ம என்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறத நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கத்துக்கணும். சரி, ஓகே, நம்ம என்னென்ன ஃபுட் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம், என்னென்ன ஃபுட் எடுக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். மாதுளம்பழ ஜூஸ் ரெகுலரா நம்ம டயட்ல இருக்க மாதிரி பார்த்துக்கணும். அதே மாதிரி சுகர் கேன் ஜூஸ், அதுவும் கரும்புச்சாறு அதிகமா குடிக்கலாம். அப்புறம் பழைய சாதம் சாப்பிடணும் அதிகமா. சோ பழைய சாதம் சாப்பிட சாப்பிட டைஜஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகும். கண்டிப்பா மெலாஸ்மா மட்டும் இல்ல, ஸ்கின்ல வரக்கூடிய ரிங்கிள்ஸா இருக்கட்டும், ஹைமா ஸ்கின்ல வரக்கூடிய ரிங்கிள்ஸ், ஸ்கின்ல வரக்கூடிய பிம்பிள்ஸ், ஆக்னே போன்ற ஃபேஷியல் பியூட்டி சம்பந்தப்பட்ட எல்லா விதமான ஃபேஸ் கேருக்கான விஷயங்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ ஃபுட்டில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணும். அடுத்து பிளாக் கிரேப்ஸ், கருப்பு திராட்சை சாப்பிட சாப்பிட ரத்த சுத்திகரிப்பு ஏற்படும். இந்த மெலாஸ்மா ப்ராப்ளம் நல்லா ஹேண்டில் பண்ண முடியும். இப்போ நம்ம காமிச்ச போட்டோஸ் கொஞ்சம் சரியா விசிபிளா இல்லை. ஸோ நம்ம கண்டிப்பா மெலாஸ்மாக்குன்னு ஒரு வீடியோ தனியாக போடுறோம். அதுல பர்ஃபெக்டா நம்ம வீடியோஸ் பத்தி எல்லாருக்கும் தெரியும். நம்ம எதுக்கு எப்படியுமே அதை எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி சில கேஸ் ஸ்டடிஸோட காமிப்போம். ஸோ அந்த மாதிரி நமக்கு கண்டிப்பா ஒரு 15 டேஸ்க்குள்ள நம்ம ஒரு வீடியோ மெலாஸ்மாக்கு அப்டேட் பண்றோம். அப்புறம் கொய்யாப்பழம் அடிக்கடி சாப்பிட்டுக்கலாம். ஆரஞ்சஸ் வைட்டமின் சிக்காக ஆரஞ்சஸ் அடிக்கடி எடுத்துக்கலாம். ஜாகரி பனவெல்லம் அடிக்கடி நம்ம அதுல தண்ணி கலந்து குடிக்கும் போது நமக்கு நல்ல நியூ பிளட் நமக்கு ரத்தத்துல ஃபார்ம் ஆகும். அடுத்து பதிமுக குடிநீர். பதிமுக குடிநீர் நமக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பதிமுக பட்டை நாட்டு மருந்துகளை கிடைக்கும். அதை வாங்கி தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வச்சு, ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்கா, பதிமுகம் குடிநீர் குடிச்சா நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும், பாசிட்டிவான ஒரு நல்ல ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால அடிக்கடி பதிமுகம் குடிநீர் குடிங்க. நல்ல டைஜஷன் ஆகி ஏப்பம் வெளியே வந்தாதான் கெட்ட எனர்ஜிஸ்லாம் வெளியே போகும். ஒரே இடத்துல போய் அது அப்படியே அந்த மங்கு வரும்போது ஃபர்ஸ்ட் 25% இருக்கும், அப்புறம் 30, அப்புறம் 50, அப்புறம் 16, டார்க் பிக்மெண்டேஷன் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கும். ஸோ அப்ப நமக்கு லைட்டா அந்த ஸ்கின்னோடைய கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கு. ஃபேஸ்ல நிறைய பேருக்கு அங்கங்க பிக்மெண்டேஷன் இருக்கும். அந்த ப்ராப்ளம்க்கும் சரி, நம்ம ஸ்டார்டிங்ல நம்ம சொன்ன மாதிரி எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, ஃபுட்ல சாப்பிட்ற ஹெவி டைஜஸ்டிவ் ஃபுட்ஸ் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. மூணாவது, நல்ல ஈஸி டைஜஸ்டிவ் ஃபுட்ஸை சூஸ் பண்ணி சாப்பிடுங்க. ஓகே, அடுத்து இதுக்கான மெடிசன்ஸ் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆடாத்தோட குடிநீர். ஆடாத்தோட குடிநீர் வந்து நமக்கு எல்லா இடத்துலயும் கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில. அதை வாங்கி நம்ம அதை ஒரு ஸ்பூன் தண்ணியில நல்லா கொதிக்க வச்சு நம்ம அதை ஒரு காலையில ஒரு 1/4 டம்ளர் 1/2 டம்ளர் தொடர்ந்து ஒரு மாசம் வரைக்கும் குடிக்க குடிக்க சளி, நுரையீரல் இருக்க சளி பூரா வெளியேறும், ஃபேஸ் அப்படியே ஃப்ரெஷ் ஆகும். அடுத்து ரெண்டாவது நம்ம எடுக்க வேண்டியது சீந்தில் சூரணம். தினமும் இரவு உறவுக்கு பிறகு 1 ஸ்பூன் அளவு சீந்தில் சூரணம் தொடர்ந்து எடுத்து வரும்போது இந்த மலக்கட்டு, கேஸ் ப்ராப்ளம்ஸ் கம்ப்ளீட்டா வெளியேறிடும். ஜீரக தண்ணியில மறக்காம எடுங்க, நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். அடுத்து நம்ம எடுக்க வேண்டிய மெடிசன் பாத்தீங்கன்னா கரிசாலை லேகியம். இது வந்து லங்ஸ் கொஞ்சம் லிவரும் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. அதனால கரிசாலை லேகியம் ஒரு நெல்லிக்காய் அளவு நம்ம டைம் கிடைக்கும் போது அதை ஒரு நெல்லிக்காய் அளவு சாப்பிட்டு வந்தா நல்ல நமக்கான ஒரு நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் கிடைக்கும். ஸோ நம்ம 3 மருந்து சொல்லியிருக்கோம். முதல்ல நம்ம எடுக்க வேண்டியது ஆடாத்தோட குடிநீர், காலையில வெறும் வயிற்றுல எடுக்கணும். இந்த கசப்புத்தன்மை நமக்கு ரொம்ப அவசியம். இனிப்பை சேர்த்துக்கிறோம், காரத்தை சேர்த்துக்கிறோம், உப்பை சேர்த்துக்கிறோம், கசப்பு சேர்த்துக்கிறதே கிடையாது. ஏகப்பட்ட புளிப்பு இதுதான் நம்ம ஃபுட்டில் இருக்கு. ஸோ அப்ப கசப்புங்கிறது இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்டான ஒரு டேஸ்ட். ஸோ அதை நம்ம ஒதுக்கி வைக்காம பாவக்காய் அடிக்கடி எடுத்துக்கிறது. இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க எல்லாம் கசப்பு எடுக்கணும். நாட்டு மருந்து எடுக்கும் போது பாவக்காய் எடுக்கலாமான்னு கேட்கக்கூடாது. ஏன்னா அந்த நம்ம சாப்பிட்றது எல்லாமே கொஞ்சம் ஃபுட்டை லைட் பண்ணிக்கும் போது, ஈஸி டைஜஸ்டிவ் ஃபுட்டை சூஸ் பண்ணிக்கும் போது இன்ட்ராக்ட் ஆகாது. நம்ம நான்வெஜ் எடுத்துட்டு அப்ப பாவக்காவை நிறுத்தி என்ன பிரயோஜனம்? அப்ப ஃபுட்டுல ஹெவியான உருளைக்கிழங்கு இதெல்லாம் நிறுத்தும் போது நம்ம தாராளமா பாவக்காய் எடுத்துக்கலாம். அதுக்கும் நம்ம சாப்பிட்ற மருந்துக்கும் எந்த ஒரு இன்ட்ராக்ஷன்ஸுமே இருக்காது. ஓகே, அடுத்து சீந்தில் சூரணம்.
சொல்லணும், நைட் எடுத்துக்கணும்னு சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட் கரிசாலை லேகியம், ஒரு நெல்லிக்காய் அளவு நம்ம எப்ப டைம் கிடைக்குதோ, நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட் இது, எப்ப வேணாலும் ஒரு நெல்லிக்காய் அளவு இந்த கரிசாலை லேகியம் இதை எடுத்துக்கலாம். இதெல்லாம் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இதெல்லாமே தெளிவா பதிவு பண்றோம். ஓகே, இப்ப என்னென்ன மெடிசன்ஸ் வந்து உள்ளுக்கு எடுக்கணும்னு சொல்லி பார்த்தோம். வெளியே அந்த மங்குல நான் என்ன தடவுறது, நான் என்ன ஏதோ கிரீம் தடணுமா, ஏதாவது ஆயில் தடணுமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். தேங்காய் எண்ணெய் மட்டும் பியூரா வாங்கிட்டு அதை வந்து காலையில குளிக்கிறதுக்கு மட்டும் தடவுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வாங்க எண்ணெய். ஸோ வாங்க எண்ணெய், வாங்க வெண்ணெய் அப்படின்னு சொல்லி நமக்கு நாட்டு மருந்துகள்ல கிடைக்கும். இந்த வாங்க வெண்ணெய் வாங்கிக்கோங்க. ஸ்பெஷலா ஸ்கின் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதை வந்து நல்லா எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனுக்கு இந்த டயட் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இன்டர்னல் மெடிசன்ஸ் எடுத்துட்டு வந்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். அந்த வாங்க வெண்ணெயில ஒரே ஒரு சிட்டிகை விபூதி மட்டும் கொஞ்சம் கலந்துக்கோங்க. கலந்துட்டு அதை தடவுங்க. மற்றவங்க பிரேயர் ஆயில்ஸ் கொஞ்சம் அந்த வாங்க எண்ணெயில கலந்து முகத்துல தடவி பாருங்க. மங்கு சுத்தமா மறையும், திரும்ப வராது. இன்னும் ஒரு நம்பிக்கை அதிகமா இருக்கிறவங்க வெறும் விபூதி அதை தண்ணியில இல்ல பன்னீர்ல குழைச்சி அதை வந்து தினமும் முகத்துல அப்ளை பண்ணிட்டு பிரேயர் பண்ணி பாருங்க. சூப்பரா முகப்பொழிவு கிடைக்கும். அது எல்லா ஒரு வந்த எல்லாருடைய, அதாவது வந்த மகான்களுடைய முகத்துல இருந்த பொலிவுக்கு காரணம் இந்த பாசிட்டிவ் பவர் தான். ஸோ அப்ப நம்ம எந்த அளவுக்கு பாசிட்டிவான எண்ணங்கள் வச்சுக்கிறோமோ, எந்த அளவுக்கு இறை வழிபாடுல ஈடுபடுறோமோ, எந்த அளவு நல்ல காரியங்கள் நம்ம செய்யறோமோ, அந்த அளவு இந்த மாதிரியான கெட்ட எனர்ஜிஸ், ஒரு நோய்கள் அப்படின்னாலே அது ஒரு நெகட்டிவ் எனர்ஜினால உருவாகிறதுதான். ஸோ நெகட்டிவ்னா கெட்டவங்கன்னு அர்த்தம் இல்லை. நமக்கு இருக்கக்கூடிய எதிர்மறையான எண்ணங்கள், ஒரு பயமா இருக்கலாம், ஒரு கவலையா இருக்கலாம், ஒரு கஷ்டமா இருக்கலாம், ஒரு துக்கமா இருக்கலாம், ஓவர் திங்கிங்ஸா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான எல்லா விதமான இமோஷனல் டிஸ்டர்பன்ஸையும் பேலன்ஸ் பண்ண கத்துக்கணும். ஸோ சமநிலையா எப்போதும் நம்ம தூங்கும் போது எதையாவது போட்டு அழுத்துக்கிட்டே தூங்குறோம். ஸோ அப்போ ஆர்கன்ஸ் என்ன ஆகுது, நைட்ல இந்த டைம்ல லிவர் ஹீல் ஆகணும்னு இருக்கு, இந்த டைம்ல லங்ஸோட தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்கும், இந்த டைம்ல கிட்னி தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்கும். அப்ப நம்ம அந்த நைட்டு தூங்கும் போது பலவிதமான கவலைகளோடையே படுக்கும்போது உறுப்புகள் என்ன ஆக மாட்டேங்குது, ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆக மாட்டேங்குது, ரெஜினிவேட் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனாலதான் நமக்கு இந்த மாதிரி ஸ்கின்ல ஐயோ 18 வயசுல அப்படி அழகா இருந்தனே, 35 வயசுல இப்படி ஆயிடுச்சு அப்படிலாம் சொல்றோம். ஸோ அதனால 18 வயசுல எப்படி நம்ம திங்க் பண்ணோம், எப்படி ஒரு கவலை இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தோம், அது போல இப்போ கவலை வராம இருக்காது. அதை தைரியமா கடவுள் நம்பிக்கையோட ஃபேஸ் பண்ண கத்துக்கணும். ஸோ அதனால நம்ம மெலாஸ்மா இந்த மங்கு பற்றிய முற்றிலுமான தகவல் நம்ம இந்த பதிவுல பார்த்திருக்கோம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல அப்டேட் பண்ணுங்க. இந்த வாய்ப்பை கொடுத்த, வாழ்வை கொடுத்த இறைவனுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வாரம் வேற ஒரு டாபிக்ல நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.